ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறை நீங்க வேண்டும் அன்னையின் அருளால். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாப்பா, மயிலாடுதுறை என் பொண்ணு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாப்பா, மயிலாடுதுறையில் வீரம்மா காளி கோயில் இருக்குப்பா. 126வது வருஷம்ப்பா. பால் குடம் கரகம் எடுத்து விழா நடத்துகிறாங்க. அதுக்காக தான்ப்பா என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே வந்தோடனேப்பா, அங்கே பார்த்தீங்கன்னா கோயிலெல்லாம் நல்ல அலங்காரம்டா. ஏன்னு கேட்டிங்கன்னா 126வது வருஷத்தில் இப்போ கொண்டாடுறதுனால தெருவெல்லாம் நல்லா ஜகஜகன்னு இருந்ததுடா. அப்புறம் என் பொண்ணு வீட்டுக்கு வந்தேன்னா என் பொண்ணு உடனே மாவளுக்கெலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுவும் கோயிலில் போய் மாவளுக்கு போடுறதுக்காக கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னாப்பா 6 மணிக்கெலாம் ஒரே அலௌன்ஸு. என்னென்னு கேட்டிங்கன்னா, காவடி எடுக்கிறவங்க பால் குடம் எடுக்கிறவங்கெல்லாம் காவேரி கரைக்கு வாங்கன்னு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி நாங்களும் போய் மாவுளுக்கு போட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போனால் அந்த கோயிலில் ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னாடா, நம்ம எல்லாம் போனோம்னா தாம்பாளத்தில் வச்சு தான் மாவுளுக்கு படைப்போம். அங்கே அப்படி கிடையாதுடா. மாவுளுக்கு எடுத்துகிட்டு போகணும், கையிலே ஒரு தலைவாழை இலையை எடுத்துகிட்டு போகணும். அந்த தலைவாழை இலையை போட்டு அதில் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எல்லாம் எடுத்து வச்சு அதில் மாவுளுக்கு எடுத்து வச்சு அதில் பூவெல்லாம் போட்டு தேங்காய் உடச்சி வச்சுப்பா அவங்க உள்ளே தீபாராதனை காட்டுவாங்க. இங்கே இருக்கிறவங்கள இங்கேயே தீபாராதனை எல்லாரையும் காட்ட சொல்கிறாங்கடா. அது ஒரு அற்புதமாக இருந்ததுடா அந்த கோயிலில். அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம்ப்பா. வெளில வந்து உட்காந்துருந்தோம். அப்போ எல்லோரும் சொன்னாங்க காவடி வருது, கரகம்லாம் வருது அப்படின்னு, காளி ஆட்டம் வந்து ஆடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதையும் பார்த்துட்டு போவோம்னு சொல்லிவிட்டு அங்கே கோயிலே உட்காந்துட்டேன்டா. உட்காந்துருந்தோம்மாப்பா. அங்கே டெம்போவில் வச்சுட்டு அடி விதமாக வான வேடிக்கை அடித்தாங்கப்பா. அதையும் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னாடா 7th படிக்கிற சின்ன பிள்ளைங்க 2 பேரும் அங்கேருந்து வந்து, அம்மா நீங்கள் தானம்மா யூடியூபருன்னு. ஆமாண்டா அப்படின்னா. ஏண்டாண்ணா இங்கே பாருங்கம்மா, உங்களை நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் நாங்கள் நிறைய பேர் உங்களை பார்க்குறோம்மா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா என் ஃபோனை பாருங்கம்மா. என்னடா அம்மா நீங்கள் இயற்கை வழிபாடு செய்தீங்கல்லம்மா, அதை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம்மா, எங்களுக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும்மா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா உங்கள் கூட இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாம்மான்னு அந்த சின்ன குழந்தைய கேட்டோன்னேடா எனக்கு அம்மாட்ட அவ்வளோ நன்றி சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எடுத்துக்கங்கடா அப்படின்னு நான் சொன்னேன். வந்து எல்லாம் நின்றுக்கிட்டு என் பக்கத்தில் நின்று எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னாடா அங்கே காளி ஆட்டம் சிலம்பாட்டம் எல்லாம் ஆடினாங்க. அதுவும் கோயிலில் நின்று அதையும் பார்த்துட்டுப்பா அவங்க அடுத்த தெருவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். ஏன்னா என் பொண்ணு வீட்டுக்கும் அந்த காளி ஆட்டம்லாம் வரும், கரகம்லாம் வரும். சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்டா. சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தப்பா. அந்த தெருவில் எல்லோரும் சாமி வருதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் தண்ணி தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட போனேன். என் பொண்ணு நல்லா அட்டகாசமாக கோலம் போட்டுட்டு இருந்தாப்பா. என் பொண்ணு கோலம் போட்டுக்கிட்டே இருக்கும்போதுப்பா சாமியை வந்துடுச்சு. குட்டி பசங்கள்லாம் அழகாக காவடி ஆட்டம் ஆடிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கப்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெடி வெடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் போய்ப்பா நாங்கள் தட்டில் பூ பழம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து வெளில பார்த்திங்கன்னா அழகாக காளி வந்து ஆடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னாப்பா அளவு காவடி நல்லா பெரிய பெரிய காவடிப்பா. எல்லாம் அளவு காவடி போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே அளவு காவடி போட்டுட்டுப்பா அதில் ஒரு அற்புதம் என்னென்னா ஆடிக்கிட்டு வேற வந்தாங்கடா. அதை பார்த்து அம்மாட்ட வேண்டிக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா தான் பால் குடம்லாம் நிறையா வந்தது. அளவு காவடிக்கு பால் குடத்துக்கெல்லாம் என் பொண்ணு தண்ணி கொண்டுட்டு போய் குடத்தில் எல்லார் கால்லையும் ஊற்றிட்டு வந்தாங்க. ஊற்றிட்டு அப்புறம் பால் குடம் கிட்ட வந்த பிறகு அப்புறம் கரகம் வந்தோடனேப்பா அப்புறம் என் பொண்ணு எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் படைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. அடுத்த இடம்லாம் பார்த்தீங்கன்னாப்பா காளி ஆடிக்கிட்டு இருந்தது. அதையும் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தீபாராதனை எடுத்துக்கிட்டோம்ப்பா. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மறுநாளும் நல்ல விசேஷண்டா. பார்த்தீங்கன்னாப்பா வீரம்மா காளிக்கு வந்து சந்தன காப்பும் அலங்காரமும் இடும்பன் பூஜையும் நாளைக்கு நடக்கும். நான் சின்ன வயசுலேருந்துப்பா அன்னதானம் போடுறதெல்லாம் கோயிலில் பார்த்துருக்கேன். அதை பார்த்திங்கன்னா வீட்டில் கொடுப்பாங்க, கோயிலில் கொடுக்குறாங்க பார்த்துருக்கேன். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வீடு வீடாக கொண்டு வந்துப்பா டெம்போவில் வச்சுக்கிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. இந்த வருஷமும் அதேமாதிரி தான்ப்பா கொண்டு வந்து மதிய சாப்பாடு கொடுத்தாங்க. நாங்களும் எங்கள் வீட்டில் அதை வாங்கிட்டு மதிய சாப்பாடு நாங்கள் சமைக்கல. அதை தான்ப்பா கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டோம். என்னென்ன பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், சர்க்கரை சாதம், புளி சாதம். காலையில் பார்த்தீங்கன்னாப்பா ஒரு 10 மணிக்கெல்லாம் கஞ்சியும் கொடுத்தாங்க. அதையும் போய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாப்பா 2 நாளாக நல்லபடியாக விசேஷம் நல்லபடியாக நடந்தது. அதுலேயும் நாங்கள் நல்லபடியாக கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாப்பா என் பேத்திக்கும் வயிறு வலியாக அடிக்கடி இருந்துகிட்டு இருந்தது. சரி அதையும் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குப்பா மயிலாடுதுறை மன்றத்தில் 2ஆம் ஆண்டு விழா கொண்டாடுறாங்கப்பா. நடத்துகிறவங்க என் ஃப்ரெண்டு தான்ப்பா. அதனால தான் எங்களை வர சொல்லியிருந்தாங்க. பங்காரம்மாவுடைய அருளாலையும் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம்.
மன்றத்துலேயோ சக்தி பீடத்துலேயோ இந்த மாதிரி விழாக்கள்லாம் நடந்ததுனாப்பா நம்ம கேள்விப்பட்டால் போதுண்டா போய் கலந்துக்கணும். ஏன்னா அவங்க கூப்பிடணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது அம்மாவோடைய நம்ம அழைக்கிறது, இது அம்மாவோடைய அற்புதத்தால், இது அம்மா சொன்ன அருள் வாக்கு எல்லாம். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சாப்பா, சக்தி பீடம் மன்றத்தில் கிடைச்சாப்பா, சிறு தொண்டு கிடைச்சாலும் போய் கலந்துக்குங்க. நம்ம பங்காரம்மாவுக்கு பிடிச்சதே தொண்டு தான்ப்பா. நாங்களும் போய் அங்கே கலந்துக்கிட்டப்பா. நல்லா வேப்பிலையாலெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னாப்பா அங்கே தஞ்சாவூர் மாவட்ட தலைவரும் வந்திருந்தாங்க. நாங்கள் சக்தி கொடியை பார்த்து கும்பிட்டுட்டுப்பா உள்ளே போய் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அழகாக. அம்மாவையும் கும்பிட்டுட்டு கலச விளக்கு வேள்வி பூஜையும் ஆரம்பிச்சிட்டாங்க. கலச விளக்கு வேள்வி பூஜையில் யாரெல்லாம் கலந்துருக்கீங்க, யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன்னு சொல்கிறவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. மேல்மருவத்தூரில் ஆகஸ்ட் 14, 15 55வது ஆடிப்பூர பெருவிழா. ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலையில் கஞ்சி கலையமும், இன்னைக்கு மதியமும் 15ஆம் தேதியும் பாலாபிஷேகம் சுயம்புக்கு நடக்கும்ப்பா. நம்ம கையால் தான்ப்பா அம்மாவுக்கு நம்ம அபிஷேகம் செய்கிறோம். இதுக்கு எல்லாரும் கலந்துக்குங்க, மறந்துடாதீங்க. அம்மாவோட ஆடிப்புறத்தில் நம்ம கலந்துக்கிறது அவ்வளோ அற்புதம். அம்மா அந்த வருஷம் கஞ்சி கலையம் எடுத்தீங்கன்னா நம்ம கஞ்சிக்கு கஷ்டப்பட வேணான்னு அம்மாவே அருள்வாக்கில் சொல்லியிருக்கா. ஓம் சக்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னாப்பா மன்றத்துலேயும் கஞ்சி கொடுத்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டோம். மாவட்ட தலைவர் உட்காந்துருந்தாருப்பா, அவர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னாப்பா, நாள் தான்ப்பா நாங்கள் மேட்டூர் அன்னைக்கு போய் அம்மாவோட கலச தீர்த்தத்தெல்லாம் கொண்டு போய் ஊற்றிட்டு வேண்டிட்டு வந்தோன்னு சொன்னாங்க. அன்னைக்கேப்பா காவிரியை திறந்து விட்டாச்சு, நீர் அணையை தேடி வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்கப்பா. சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டுப்பா, இது அம்மாவோடைய அற்புதம் தான்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேள்வியில் குச்சி போட்டுட்டு வேள்வியெல்லாம் நல்லபடியாக நடந்ததுப்பா. அப்புறம் வெளியில் நாங்கள் அன்னதானம் வாங்கி நல்லா சாப்பிட்டோம். எனக்கு அம்மாவோட பிரசாதம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. அது மாதிரி அங்கே நல்லா போட்டிருந்தாங்க. அன்னதானமும் வாங்கி சாப்பிட்டுட்டு, அன்னதானமாப்பா சக்கரை சாதம், சுண்டல், புளி சாதம், தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டுப்பா அப்புறம் போய்ப்பா அம்மாக்கிட்ட கலச விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டது நன்றி சொல்லிவிட்டு தீர்த்தம், அம்மாவோட பிரசாதமாக குங்குமம், வேம்பு எல்லாம் வாங்கிக்கிட்டுப்பா அம்மாவுக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிட்டுப்பா என் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாப்பா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சக்தி.